யானை கொம்பனா? ஆனை கொம்பன். இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கான நெல். இது நெல் பொலி நெல். இது எப்பவுமே வந்து இதுக்காகவே விட்டுறது. அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் உட்காந்து அந்த நெல் ஒரு பிடி நெல் வாங்கிட்டு வாங்க. வணக்கங்க. இப்போ வந்து பொதுவாவே பயிர்கள்ல அந்த கிராஸ் பாலினேஷன் இன கலப்பு ஆகக்கூடாதுன்னு சொல்றது உண்டு. இப்போ இந்த இடத்துல நீங்க நிறைய ரகங்கள் வந்து பயிர் பண்ணிருக்கீங்க. அப்ப அதை எப்படி நீங்க கொண்டுட்டு போறீங்க? நெல்லுல இப்ப நாங்க காய்கறி பயிர்கள்ல வெவ்வேறு விதமா நம்ம கவர் பண்ணி எடுக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம். இப்ப நெல் ரகங்கள்ல நீங்க என்ன மாதிரி எல்லாம் நுட்பத்தை பயன்படுத்துறீங்க? நீங்க சரியாதான் கேட்டிருக்கீங்க. கிராஸ் பாலினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, இது வந்து மணவாரி நெல். இது மணவாரி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரே நாள். அந்த வயது வந்து 120 நாள், 115, 120 நாள் தான். ஆனா பாத்தீங்கன்னா இதனுடைய பூக்கும் நாள் வேற, அதனுடைய பூக்கும் நாள் வேற. இது நீங்க பூத்ததுல இருந்து உங்களுக்கு மேக்சிமம் 20 நாள் இல்ல 25 நாள் அறுவடைக்கு வந்துடும். ஆனா இது பூத்ததுல இருந்து உங்களுக்கு 40 நாள் ஆகும் அறுவடைக்கு வர. இப்போ இது முன்னாடியே பூத்து இது முத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அது பூக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி தான் நட்டுருப்போம். இப்போ பாருங்க, இது இன்னும் இப்போதான் கதிரேறுவாங்க. இதுல எப்படி கிராஸ் பாலினேஷன் ஆனாண்டு கீழே கதிர் வளைஞ்சு விழுந்துச்சு. இப்போ இங்கிருந்து அது மகரந்த சேர்க்கை நடக்காம இருக்கும். அது வெவ்வேறு டைங்கள்ல பூக்குற மாதிரி வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்கேஸ் தவறி அந்த மாதிரி வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா துணி கட்டுவோம். துணி கட்டி வச்சோம்னா இப்போ அந்த மழையால எல்லாம் டேமேஜ் எடுத்துட்டோம். துணி கட்டி வச்சோம்னா மேக்சிமம் பூத்துடுச்சு. இனிமேட்டு பூக்குறது பிரச்சனை இல்லைன்றதால எடுத்துட்டோம். அதை என்ன பண்ணோம்னா துணி கட்டி வைப்போம். 4 பக்கம் துணி கட்டி வச்சிருவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு ரகம் இப்போ இது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரகம் இருக்குன்னா இது பூக்குது அப்படின்னா இதை விட்டுருவோம். இதை வளைச்சு 4 பூக்குது அப்படின்னா இதை மட்டும் சென்டர் மட்டும் கவர் பண்ணோம்னா இது கிராஸ் ஆகாது. இது சென்டர் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த சைடு இந்த சைடும் பறக்காது, இந்த சைடு இந்த பக்கம் பறக்காது. அப்படி பண்ணிடுவோம். எத்தனை ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 310 பாரம்பரிய நெல் ரகம். பாரம்பரிய நெல் ரகம். அதுல வந்து தமிழ்நாட்டு ரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 130 ரகம் இருக்கு. அதுல என்னுடைய வட்டார ரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 26 ரகம் நம்ம எங்க வட்டாரத்து நெல் நாங்க வச்சிருக்கோம், ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். வட்டார பேரு நம்ம வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. இதை தொண்டை மண்டலம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பார்க்க சொல்ல நாங்கள் வந்து எப்படி இதை ஆவணப்படுத்தணும்னா, நாங்கள் எங்கள் பக்கம் இருக்கிற அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இது எப்படி நெல் எப்படி பரவலாக்க வந்திருக்கு அப்படின்றத நாங்கள் அங்கிருந்து அதை ஆவணப்படுத்திட்டே வரோம். இங்கிருந்து நாங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் அந்த பயணம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன நெல் ரகங்கள் பேர்? அதான் இந்த மணவாரிலாம் பார்த்தீங்கன்னா இது மலை சார்ந்த பகுதியில் விளையக்கூடியது மணவாரி. நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த மணவாரி இது வந்து வாசனை சீரக சம்பான்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா மீனாம்பூர்னு சொல்லுவாங்க. மீனாம்பூர்ன்றது ஒரு ஊர் பேரு. அந்த ஊர்ல பர்டிகுலரா இது அதிகமா விளையுன்றதால மீனாம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மங்களூர் கருப்பு கவுனி சொல்லுவாங்க. அது மங்களூர் கருப்பு கவுனி. மங்களூர் கர்நாடகா. இது தண்ணி எல்லாம் எத்தனை முறைக்கு பாசனம்னா? இல்ல சம்பாவில மேக்சிமம் நம்ம அதுக்கான வேலையை பெருசா நாங்க பண்ணிக்கிறது கிடையாது. ஆமா, தண்ணி எல்லாம் எப்பயும் போல நார்மலா தான் மேக்சிமம் தண்ணி கட்ட மாட்டேன். சம்பாவில இந்த களை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீர் மேலாண்மை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த மழையிலேயே விளைஞ்சிடும். காட்டு யானை இப்பதான் பூ பிடிக்குது இல்லையா? ஆமா, காளாபட்டு. இது கருப்பரிசி தான். காளாபாத்து வேற, காளாபட்டு வேற. காளாபட்டு காளா நமக்கு வேற, காளாபாத்து வேற. காளா நமக்கு நீட் அரிசி, இது காளாபட்டு. இது என்னன்னா இந்த நெல்லுக்கு இருக்கிற ஒரே ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க இங்க இருக்கிற எந்த ரகத்திலயுமே நெல்மணிகள் அடி நெல் வரைக்கும் முத்தாது. இந்த ரகத்துல மட்டும்தான் அடி நெல் வரைக்கும் முத்தும். நீங்க வேணா இதை நோட் பண்ணீங்க. நீங்க எந்த ரகத்துல பாருங்க அடி நெல் வரைக்கும் முத்தி இருக்காது. நம்மளுக்கு 100% நம்மளுக்கு ஃபுல்லா நெல்மணி முத்தும் இந்த ரகத்துல மட்டும். இல்ல கருப்பு அரிசி நம்ம சாப்பிட்ற கருப்பு கவுனியை விட இது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல நம்மளுக்கு சாப்பிட்டாதான் அந்த வாசனை வரும்.
எல்லாமே தாய் வித்துக்காக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு. ஆமா, இப்போ நாங்க இத எப்படி கதிர் எடுப்போம்னா, இது ஒத்த நாத்து. இது ஒத்த நாத்து பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுவோம், நாங்க அடியில இருந்து இப்படி எடுப்போம். இப்படி எடுத்தோம்னா இந்த தாய் நாத்து மட்டும் மேல நிற்கும், வேற எதுவுமே மேல நிற்காது. இந்த தாய் நாத்துல இருந்து இதை மட்டும்தான் நாங்க விதைக்க எடுப்போம். இப்போ நம்ம முன்னவங்க விட்ட அதை வந்து நம்ம செய்யறோம், வேற எதுவும் புதுசாலாம் நம்ம செய்யல. இந்த முழுசையுமே விதைக்கு எடுக்காம எடுக்க மாட்டோம், இந்த நுனி மட்டும் தான் எடுக்கிறீங்க. நுனி மட்டும் தான் எடுப்போம். அதாவது அந்த அதுவும் பெருசா இருக்கிற அத மட்டும் அந்த தாய் நாத்து அது மட்டும் தான் எப்பவும் கொஞ்சம் ஓங்கி வளரும். மிச்சது எல்லாமே அது எல்லா ரகத்துக்கும் பொருந்தாது. ஒரு சில ரகத்துக்கு மேக்சிமம் அரோமேட்டிக்கலா தனி தெரியும். நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்ற ரகங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெல்லுல 2 நெல்மணி மட்டும்தான் மேலுக்கு ஓங்கி நிற்கும். மிச்சது எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். இப்போ நீங்க அந்த கருங்குருவிலாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே சமமா இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரகத்தை இப்படி நீக்கிட்டு அதில் பார்த்தா கரெக்டா தெரியும். இந்த மாதிரி பார்த்து அப்படி எடுப்போம். அப்படி எடுப்போம். விதைக்கான நெல் என்னன்றது தேர்வு பண்ணுவோம். நம்ம முன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண நெல்லை எடுத்துட்டு போயிட்டு களத்துல கட்டா போடுவாங்க. அதில் செதற நெல் தான் எடுத்து மறுபடியும் காட்டுக்குன்னு வைப்பாங்க. காட்டுக்குன்னா மறுபடியும் நடவுக்குன்னு வைப்பாங்க. அது காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் நான் மேற்கொண்ட இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் தோத்தாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல, இவங்க அதுக்கு முன்னே இந்த முறையை விட்டுட்டு, பெரியவங்க செஞ்ச இந்த முறையை விட்டுட்டு அடி நெல்ல காட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. விதைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க என்ன ஆச்சுன்னா, இந்த விதைக்கு இதை எடுத்து வைக்க என்ன ஆச்சுன்னா, ஈல்டு குறைய ஆரம்பிச்சுட்டே வந்தது. ஈல்டு குறைய வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா, இல்லை இது விளைச்சலுக்கு உண்டான நெல் கிடையாது, நீங்கள் இதுக்கு வாங்க அப்படின்னு நம்மளை அங்கே கூட்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்த தொழில்நுட்பம் விட்டதாலையும் இதை நம்ம கைவிட்டதால ஏற்பட்ட ஒரு விளைவு தான். இதுவும் ஒரு காரணம். கருப்பு கவனியில் நம்ம என்ன பண்ணோம்னா, இல்லை எல்லாமே ஒரே கருப்பு கவனி அப்படின்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8-9 வகையான கருப்பு கவனி இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் கதிர் வாங்குச்சு, அதுக்கு முன்னே இருக்கு பாருங்க. இது 3 மட்டும் தான் இவங்களுக்கு ஒரு சிலர் இல்லை ஒரே தான் கருப்பு கவனினா ஒன்று தான் அப்படின்னு சொல்றதால 3த்தையும் ஒரே ஃபீல்டில் நட்டோம். இந்த அளவுலே நட்டுட்டு நம்ம பாரம்பரிய இதழ் மையத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் நண்பர்கள் குழுவா சேர்ந்து செஞ்ச வேலை. நிலம் நம்மளுதான் இருந்தாலும் இது குழுவா செஞ்ச வேலை தான். இல்லை, நான் என் அனுபவத்துல சொல்றேன். நம்ம வந்து அந்த கட்டு அடிக்கும் போதே கூட ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு முறை இருக்கு. எல்லா நெல்லு இப்போ நீங்க கருங்குரு எடுத்துட்டீங்கன்னா அதை ஓங்கி இந்த ஃபோர்ஸ் குத்தினாலே உங்களுக்கு வந்து ஒரு 70% நெல்லு கீழே விழுந்துரும். ஆனா நீங்க அதே இப்ப ஒரு கருப்பு கோவனை எடுத்து நீங்க அந்த ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நுனி நெல், அந்த திரட்சியான நெல் மட்டும்தான் கீழே விழும், மிச்ச நெல் விழாது. அது நம்ம வந்து விதைக்கான நெல். நம்ம அப்படி எடுக்க சொல்ல ஈல்டு கட்டாயம் கூட்டலாம். நாங்க அந்த மாதிரி செஞ்ச ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சீரக சம்பா, கருங்குருவை, இப்போ சமீபத்தில் ஒரு பேசும் பொருளான ஆத்தூர் கிச்லி 47 மூட்டை அறுத்தாரு, எப்படி சாத்தியம் அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா. இது நாங்கள் வந்து 4 வருஷம் எங்கள் ஃபீல்டில் செஞ்ச வேலை. எங்கள் ஃபீல்டில் வந்து இந்த விதையை நேர்த்தி பண்ணுறதுல நாங்கள் செஞ்சதில் 1 ஏக்கர் 5 சென்ட். அந்த இடத்த நாங்கள் அளவு போட்டோம். 47 மூட்டை அறுவடை வந்திருக்கு. 47 மூட்டை 1 ஏக்கர் 5 சென்ட்டுக்கு. நல்ல மகசூல் தான். கண்டினியூஸா இப்பயும் அவர் பயிர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுபோல நம்ம மரபு ரகங்கள் விளையாதுன்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கான மெனக்கெடுதல் இல்லை. நம்ம அந்த மீனாம்பரோட இது வந்து நம்மளுக்கு புலாலுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மீனாம்பரோட இது டேஸ்டா இருக்கும். மீனாம்பருங்கிறது அந்த வாசனை சீரக சம்பாவோட வாசனை சீரக சம்பான்ற சொல்லே வந்து நீங்க எங்கேயுமே இருக்காது. சீரக சம்பான் மட்டும்தான் இருக்கும். வாசனை சீரக சம்பான் வந்து இதனுடைய அளவீடுகள் வச்சு வந்த பேரு. ஆனா அது மீனாம்பூர் தான். அது மீனாம்பூர் என்ற ஊருக்கான நெல். அது மண் சார்ந்த வட்டாரம் சார்ந்த நெல். அது இதோ இங்கதான் கலவைக்கு பக்கத்துல எங்க ஏரியாவுக்கு ஆனது தான். அதே போல பாத்தீங்கன்னா இலப்பூர் சம்பாலாம் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அது இது எடுக்கணும். அது இல்லங்க, இதுதான் முதிர்ச்சியா இருக்குதா? இதெல்லாம் எடுத்துடணும். ஏங்க இதெல்லாம் எடுக்க வேண்டியது. அப்பதான் நம்மளுக்கு வந்து இது
கலப்பாகும். இல்ல இல்ல பண்ணாதீங்க, விளைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து ஆஹா கண்டுபிடிக்க முடியாது. நெல் பொலி நெல். போனா போனா யானை கொம்பனா? ஆனை கொம்பன். இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கான நெல். இது ஆமா, அதுதான் இது நான் திண்டுக்கல் யோசிக்கிறேன். மாவட்டத்துக்கான நெல். இது அங்கதான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்களே அந்த நெல்லுல. இங்க பாரு, அந்த குச்சி குச்சியா இருக்கு பாருங்க, அது அதனாலதான் அந்த ஆனை கொம்புன்னு வந்ததா? கோதுமையோடைய இதுல வரும் பாத்தீங்களா? தந்த மாதிரி இருக்குது. இந்தப்பா ஆனை கொம்பன் நெல்லு, ஆனைத்தண்டை வெண்ட மாதிரி கூர்மையா அங்கங்க இருக்கு பாருங்க. ஆனை கொம்பன் நெல்லு 155 நாள் பயிர். அரிசி வந்து சிகப்பு நிறமா இருக்கும். சீரக சம்பால கருப்பு கருப்பு இருக்கு. குட்டை அது அவ்வளவுதான். இல்ல சீரக சம்பால நம்ம இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ரகம் இருக்கும். 7 to 8 வகையான 8 சீரக சம்பா இருக்கும். இந்த மணி சீரக சம்பா, இந்த ஒரிசா வாசனை சீரக சம்பா இருக்கு. மீனாம்பூர் இல்லையா? அது அதுதான் நார்மலான சீரக சம்பா. அதுல என்னன்னா அங்க துறையூர் இது நம்மளுக்கு பேர் ஞாபகம் வரல. இந்த ரகம் மட்டும் நம்மளுக்கு வருஷம் பாக்குறேன் நட்டு பச்சை பிடிக்கிறதுக்காட்டியுமே கதிர் வாங்குது. அந்த ஒரு ரகம் மட்டும் நட்டுட்டு அந்த 8 நாள் பச்சை பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 8 நாள் பச்சை பிடிச்ச அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கதிர் வந்துடும். இதுல என்னன்னா நம்மளுக்கு இந்த அங்கங்க கொஞ்சம் நிலம் இருக்கிறதால சுத்தமான ஒரு மானாவாரி நிலத்துல போன வருஷம் பயிர் பண்ணோம். இந்த வருஷம் இது கொஞ்சம் இந்த சரள மண்ணுன்றதால எங்க பயிர் பண்ணோம். அடுத்த முறை என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல பண்ணுவோம். ஒரு இடம் பண்றதால ஒரே மாதிரி இருக்கா இல்ல அதனுடைய குணங்கள் மாறுதா அப்படின்றத நம்ம வருஷம் பார்த்துட்டு தான் இருப்போம். இதையெல்லாம் தாண்டி ஒரு முறை லெனின் நிலத்துல ஒரு முறை பண்ணோம். அந்த மாதிரி யாருன்னா விருப்பப்பட்டா அவங்க நிலத்துல பண்றதுக்கு ரெடி. அது இதுண்ணா, அது வீதி விடங்கண்ணா. அது வீதி விடங்க எடுத்துருங்க. அதை இருக்காங்கண்ணா, வேற நட்டு வச்சிருக்கேன். இருக்கிறதுல அந்த 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 கதிர் வீதி விடங்கன்னு சொல்லுவாங்க. கருப்பு அது சிகப்பு அரிசி. இது மட்டும்தான் இருக்கிறதே கிளை மாதிரி வரும். கிளையா வரும். நம்ம அந்த தூயமல்லி எப்படி வருதுங்களோ அந்த மாதிரி வரும். தூயமல்லி விளைஞ்சாக்கா ஒரு பக்கமா சாயும். இது ஒரு பக்கமா சாஞ்சாலும் இப்படியே தான் இருக்கும். இந்த பேலன்ஸ்டியா தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க இத பத்தி. இந்த ரகம் பேர் என்னங்க? இல்ல இந்த ரகம் பேர் என்னங்க? வீதி விடங்க. இது என்ன ஆகும்னா இந்த தூயமல்லி போலவே அந்த சோளக்கதிர் மாதிரியா வரும். அதான் தூயமல்லி, ஆற்காடு கிச்சலி, இந்த வீதி விடங்க எல்லாமே வந்து ஒரு இதே போலதான் வரும். என்னன்னா இதுங்க எல்லாம் விளைஞ்சதுன்னா இப்படி ஒரு பக்கமா இப்படி சாயும், இப்படி சாஞ்சிரும். விளைஞ்சிடுச்சு அப்படின்னு நான் விளைஞ்சிட்டேன் அப்படின்னு காமிக்கும். ஆனா இது விளைஞ்சாலும் இப்படிதான் இருக்கு. இந்த கிளைகள் வந்து எப்பவுமே ஒண்ணு சேர்ந்து ஒரு பக்கமா சாயாது. அப்படியே சாஞ்சாலும் இது தனிச்சுதான் தெரியும் நம்மளுக்கு. இதுதான் இதனுடைய அடையாளம். இது எத்தனை நாள் பயிருங்க? இது வந்து நம்மளுக்கு 140-150 நாள் வந்துடும். இது பகுதி வேறுபடுது. இது இந்த நிலத்துல ஒரு மாதிரி இருக்கு. இதுவே நான் வந்து அந்த மானாவாரி நிலத்துல நட சொல்ல அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அறுவடைக்கு வந்தது. அரிசி நேரம் அது சிகப்பு அரிசி. ஒரு 20-25 நாள் மழைக்கு முன்ன இருந்தது 1.5 அடி 2 அடிக்கு மேல எந்த பயிருமே கிடையாது. இந்த 25 நாள் இந்த ஒரு மாசத்துக்குள்ளதான் இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு. மழை வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ந்தது. இன்னொன்னு என்னன்னா வெள்ளை அரிசி. இப்ப நம்ம நிக்கிறது வந்து சூரக்குருவை. சூரக்குருவை இது வந்து நம்ம சித்தர்கள் பாடல்ல இருக்கு. இந்த சைட்ல இந்த கொழுப்பு வளர்ந்துடுது, இப்ப பெரும் பிரச்சனையா இருக்குன்றாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கூடிய ஒரே ரகம் இதுதான் இப்போதைக்கு சூரக்குருவை. இது கண்டினியூஸா எடுத்துக்கிற பட்சத்துல இந்த கொழுப்புகள்லாம் கரைச்சி இது பண்ணிடும். கொலஸ்ட்ராலுக்கு அருமையான அரிசி. இது யூஸ் பண்ணலாம். சூரக்குருவை. இது பல்டு லாரின்ட்டு இது மகாராஷ்டிரா வெரைட்டி. அது பக்கத்துல இருக்கிறது.
இதுல சம்பா பட்டத்துக்குரியது இருக்கு, குருவ பட்டத்துக்குரியது நெல். சம்பா பட்டத்துல எல்லா ரகமும் எல்லா பட்டத்து நெல்லும் வரும். அதனால சம்பா பட்டத்துல மேக்சிமம் போட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, இந்த கார் பட்டத்து நெல்லும் மறுபடியும் பிரிச்சு நம்ம அடுத்த பாகத்துக்கு மறுபடியும் போடும். ஏன் அந்த கார் பட்டத்து நெல் மறுபடியும் நம்ம அடுத்த பாகத்துக்கு போடணும், ஏன் நம்ம எடுத்துட்டுமே எதாட விட்டுடலாம் அப்படின்னு ஏன் நினைக்கிறது இல்லைன்னா, நிறைய இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ளோவுக்காக சொல்லிடுவாங்க ஒரு 300 இருக்கு 400 இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த ரகம் அது சரியானதுதான் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு 5 நாத்து 10 நாத்துக்கு மேல நட மாட்டோம். அது மட்டும் தான் நட்டு அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். அதோட தண்ணியை பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இரவை பாண்டி. இரவை பாண்டி மகசூல் கூட கிடைக்குது. இது நல்லாவே விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகம். இது ஏன் புடிங்கிட்டீங்கன்னா இது என்ன ரகம் புடிங்கிட்டீங்க? இது கலப்புமா, இடையில வந்து கலப்பாகுது இல்ல, அதனால இந்த நெல்மணி எல்லாம் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் எடுக்கிறாரு. இல்ல ரெண்டாவது விளைஞ்சு போச்சு. இது விளைஞ்சு போச்சு. அது இப்பதான் கதிர் வருது பாருங்க. இது வயசு கம்மி. வேற வெரைட்டி, அது பேர் தெரியாது நம்மளுக்கு. அது எப்படி நம்ம எவ்வளவு இன தூய்மையா வச்சாலும் அது எப்படியும் அது கிராஸ் பாலினேஷன் ஆகும். ஒண்ணு இல்லங்க, ஒத்த மணி மாறி வந்துட்டாலும் ஒரு மணி ஊத்துனா 2000 நெல் வரும். ஒரே ஒரு மணி ஊத்துனா 2000 நெல் கலப்போம். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இதுல எல்லாமே ஏற்றமா இருக்கு இறக்கமா இருக்கு, இந்த ரகம் இப்படி இருக்குன்றீங்க. இதுல நான் வருஷம் என்ன பண்ணோம்னா, இவங்க பக்கத்துல நடுறவங்களதுல ஒரு 10 நாத்து எடுத்துன்னு வந்து நான் ஒரு மூலையில நட்டு வச்சிருது. அது 3/4 அடியிலேயே அந்த பக்கம் இருக்குது. அது 3/4 அடியிலே அதனுடைய வாழ்நாள் என்னென்ன பண்ணணும் மொத்தது இது என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனையுமே அது செஞ்சு முடிச்சிடுச்சு. இதா கூடியதான் நட்டோம். இது என்ன பண்ணுதுன்னு பாக்குறோம். அதுவும் என்ன பண்ணுச்சு, இந்த யூனிவர்சிட்டி ரகங்கள் என்ன பண்ணுதுன்றதையும் பார்த்தோம். அது வரப்புல இருந்து ஒரு 2 இது இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வரப்புல இருந்து இவ்வளவுதான் வந்திருக்கு, முடிஞ்சுது. அவ்வளவுதான் இருக்கே. அதுக்கு மேல அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு நம்ம இன்புட்டு கட்டாயம் கொடுத்தே ஆகணும்ன்றத நம்மளுக்கு அது காட்டுது. எனக்கு தேவை இன்புட்டுப்பா, நீ என்னப்பா பண்ற அப்படின்னு அது நம்மளுக்கு கேட்டுது. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த பேப்பர் போட்டுதான் விடுவோம், நம்ம தார்பாய் போட்டுதான் விடுவோம். அதை விட சொல்ல என்ன பண்ணுவோம், பாக்ஸா அதுலயே தடுத்துட்டு ஒருத்தர் நோட்டு வச்சுட்டு மேல நின்னாருன்னா, ஒரு வரப்புல நின்னாருன்னா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அந்த எழுதுறதாட அவர் சரி. ஒருத்தர் அங்க நெல்லாண்டு அங்க விடுறதுக்கு நின்ட்டாருன்னா, அவர் நெல் விடுற வரைக்கும் அவர் அங்கேயேதான் இருக்கணும். அவருக்கு அதே தான். அந்த மாதிரி வந்து அவ்வளவு பேரு கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவே தான் இதை நம்மளால சாத்தியப்படுத்த முடியும். ஓகே, சொல்லுங்க. வணக்கம். அது ஒரு சீரக சம்பாக்கா. அது ஒரு சீரக சம்பா. அது தெரியும் வித்தியாசம். நாங்க இப்ப இந்த காய்கறி பயிர்களுக்கு அப்படிதான் பண்றது. எங்களோட அதுதான் ஒத்த செடிக்கு மேல ஒரு ரகத்துக்கு மேல வச்சுக்க மாட்டோம். இப்ப 100 தக்காளி இருக்குதுன்னா ஒன்னொன்னு தனித்தனியா அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸி. ஆனா நெல்லு வந்து ரொம்ப சிரமம், பலது இருக்கு. பீமன் சம்பா இத லைன் பண்ணுவோம். லைன் பண்ண சொல்ல இது இப்ப இடம் இருக்கு. இது எங்க நந்தகுமார் அண்ணன், எங்க குருநாதர் நட்டது இது. ஆமா ஆமா, அவரு நட்டது. ஏன் இவ்வளவு கேப் விட்டீங்க அப்படின்னா, கயிறுக்கு நேர் இருக்கிறோம்டா அப்படின்ட்டு அவர் நட்டாரு. இப்ப இது பார்த்தா தனி இருக்கிற மாதிரி தெரியுது. நாட்டு அவ்வளவுதான், அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டு. ஆமா அவ்வளவுதான். ஆமா, இதுல எல்லாருக்குமே அவங்கவுங்க நட்டது என்னன்றது என்னை விட வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் இதை நட்டேன், இது என்ன பண்ணுது, அவங்க வந்து உரிமையா பாப்பாங்க. நான் நட்டேன்னு அது என்ன ஆச்சு பாக்குறேன் பாப்பாங்க. இது குருவை களஞ்சம். இது குருவை களஞ்சம். இது போல என்னன்னாங்க, இந்த முறை வந்து பிச்சாவாரி நெல் யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ எல்லாருக்கும் ஒரு கிலோ கொடுக்குறேன். பிச்சாவாரி வந்து பிச்சாவாரியோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா, நம்ம சரவணகுமாரன் ஐயா வந்து அது ஆராய்ச்சி முடிவிலே சொல்லியிருக்காரு. அவர் ஆய்வு பண்ணியே சொல்லியிருக்காரு. இந்த ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வருது இல்லையா, இவங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனையில எதுவுமே வராது அப்படின்றத அவர் ஆய்வு பண்ணியே சொல்லியிருக்காரு. வெறுமனே நான் ஒரு பேச்சுக்காக சொல்லாம அவர் வந்து அந்த மருத்துவ குணங்களோட அதை அணுகி சொல்லியிருக்காரு. அதனால அதை வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப இன தூய்மையா பண்ணியிருக்கோம். அதுல இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அதையும் கொஞ்சம் அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகமா மாத்தணுன்றதால ஒரு 15 நெல் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நெல்லுக்கு
60ல இருந்து 70 தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. இது அங்க அந்த இடத்துல இருக்கு அந்த ஃபீல்டு. அந்த பக்கம் போகும்போது வேற இந்த வரப்பு ஓரத்திலே இருக்கு. போகும்போது பார்க்கலாம். அந்த போல்ல இல்ல அது வந்து இது மாதிரி இருக்குமா, அது கருங்குருவை இருக்கு இல்லையா, அதே போலயா இருக்கு. எல்லாம் விவசாயத்துல சகஜம். பிச்சாவாரின்றது ஒசூர் பகுதிக்கான நெல். அது பிச்சைவாரின்னு சும்மா சொல்லுவோம். பிச்சைவாரின்னு வராது வாக்கியா. பிச்சைவாரி அது ஒசூர் பகுதிக்கான நெல். அங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பைரி அவர் கிட்ட ஒரு விவசாயி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் உட்காந்து அந்த நெல் ஒரு பிடி நெல் வாங்கிட்டு வந்தோம். அதை நல்லா பியூரிஃபை பண்ணி இப்போ அருமையான ஒரு கலப்பு இருந்தது. வாங்கிட்டு வந்ததுல கலப்பு கொஞ்சம் தான் இருந்தது கலப்பு போடும்போது நிறைய வந்துடும். இப்போ அதுல இருந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த தாய் விதையை மட்டும் எடுத்து இப்போ நம்ம அதிகமா எடுக்கக்கூடாதுன்றதால ஒரு 15 நாத்து மட்டும் எடுத்து போட்டு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 80 தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு. நம்ம எவ்வளவு கேப் விட்டன்றதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த கை கால் வலிப்புகளுக்கு நரம்பு தொடர். ஆமா, அது எந்த மொழிக்கருப்பு சம்பா இங்கே இருக்கும். மொழிக்கருப்பு சம்பா நட்டு இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும். நான் நோட்ல 1 2 3 போட்டு வச்சிருப்பேன். இவர் மாதிரி டிசைன் பண்ணி 1 2 3 கரெக்டா போட்டு வச்சிருப்பேன். இல்ல அது இன்னொரு நோட்டு வீட்டுல இருக்கு. நான் போர்டு வைக்கல. போர்டு வச்சா வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே கல்வி கிள்ளி எடுத்து போயிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி கூட எதுவுமே பண்றது இல்லை. வேணுன்றவங்களுக்கு நான் நெல் கொடுத்துக்க, மற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் எல்லாருக்குமே இங்க இன்னொரு விஷயத்த நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இங்க இருக்கிற ரகங்கள் எதுவுமே நான் யார்கிட்டயுமே ஒரு பைசா காசு வாங்குறது கிடையாது. இது நடுறது என்னமோ, இது 4 பேர் பயிர் வச்சா போதுன்ட்டு இப்ப நீங்க யாரு கேட்டாலுமே ஃப்ரீயா தான் கொடுப்போம். நீங்க யாரு கேட்டாலும் ஃப்ரீயா தான் கொடுப்போம். என்னன்னா 1 ரகம் 2 ரகம் தான் கொடுப்போம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இல்ல சில பேர் வீணாக்கிறாங்க இலவசம் சொல்லிட்டு. அது தெரியாத 1 ரகம் 2 ரகம் தான் கொடுப்போம். நீங்க வேணா 1 கிலோ இதுல என்ன விளையுதோ கொடுக்காதீங்க. 50 கிராம் 100 கிராம் கொடுங்க. இதுல என்ன விளையுதோ எனக்கு அந்த தாய் நெல்லை மட்டும் ஒரு 10 கதிர் எடுத்து வச்சு. 1 கிலோ கொடுத்தா 2 மத்தது வந்து யாரு கேட்டாலும் 1 கிலோ 2 அதுல என்ன இருக்கோ அதை நான் கொடுக்க தயார். சொல்றது சரிங்களா? 1 கிலோ கொடுக்காதீங்க, 50 கிராம் 100 கிராம் கொடுங்க. 10 பேருக்கு போட்டோம். அதுல யாராவது 2 பேர் கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்த முறை பண்ணும்போது 50 100 மேல கொடுக்காதீங்க. ஒரு கைப்பிடி அதை வச்சு டெவலப் பண்ணலாமே. இது பேரு சுகானான்னு பேரு. இது சுகானா 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 சுகானா. தமிழ்நாட்டு நெல் அது? இல்ல தமிழ்நாட்டு நெல் இல்ல, இது ஆந்திரா சைடு அதிகம் பயிர் வைக்கிறாங்க. திக்கா இருக்கு, திக்கா இருக்கும் கதிரு. நம்பி பயிர் வைக்கலாம். எனக்கு வந்து தண்ணி சாயிற இடம் விழுந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு அதுதான் இப்போ விவசாயிங்க கேட்கற அந்த நெல் இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்தது அது கீழே விழுமா விழாதான். விளைச்சல்ன்றது 3வது தான் பேசுவாங்க. விளைச்சலே 3வது தான் பேசுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரகம். கீழே சாயாது. நீங்க இப்படி மடிச்சு விட்டுட்டு வந்தீங்கன்னா கூட மறுபடியும் நிமிந்துக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. என்ன நான் உரிச்சு பார்க்க கூட இல்லை. சுகானா வெள்ள அரிசி தாங்க அது. ஒன்னு உரிச்சிருமே. இந்த ரகம் என்ன ரகம்? இந்த இது பார்க்கவே இது வந்து கருங்குருவை. கருங்குருவையா? கருங்குருவை இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நடக்கூடிய விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். சம்பா பட்டத்துல இது கலப்பே வராது, கழிச்சு வராது நம்மளுக்கு. ஆனா இதுவே இந்த தை பட்டத்துல போட்டு பாருங்க, இந்த மாதிரி கலைக்கிறதுக்கான ஒரு நெல் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த நெல் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-6 வருஷமா இதுல நாங்க வேலை பார்க்குறோம். இது கட்டாயம் பாத்தீங்கன்னா இவரு நம்ம துளசி அண்ணந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 120 தூர் வரும். கருங்குருவை 120 தூர் வரும். இது சுகானா. சுகானா கருங்குருவை. இது நம்ம சித்தர்கள்ல அந்த நம்ம இவரு இருக்காரு இல்லைங்களா, அகத்தியர் இருக்காரு. அகத்தியரோட குணப்பாடல்கள்ல யானை கவனி இது கருங்குருவை இது 2யும் சேர்த்து கொடுத்து ஒரு சிலதுக்கு மருத்துவத்துக்காக இதை கொடுத்துருக்காரு. யானை கவனின்றது எதுவும் கிடையாது, காட்டு யானது தான் அவர் யானை கவனின்னு குறிப்பிடுறாரு. காட்டு யானது. கவனின்றது வந்து தனித்துவமானதுன்னு பொருள். நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா கவனினா என்ன, நம்ம அது ஏதோ ஒரு பட்டம் நினைக்கிறோம். ஆனா பட்டம் கிடையாது. கவனினா வந்து தனித்துவமானது. இது ரொம்ப இப்ப 10 பேர் சொல்ல இவர் ஒருத்தர் பேர் அவரு எதுக்கு சொல்றோம்னாக்கா தனித்துவமான திருன்னு சொல்லி சொன்னா தனித்துவமான ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அடையாளப்படுத்துறதுக்காகவே 1000 ரகம் இருந்தாலும் தனித்துவமானது அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு தான் கவுனின்ற பேர்.
கருங்குருவி 40 வகையான சிகப்பு வியாதிகளை அரிசி. குணப்படுத்துதுங்க. 1 2 இல்ல 40 வகையான 40 வகை இல்ல, காயகல்ப மூலிகை 108 ரகம் சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே நெல்லு கருங்குருவு தான். இது காயகல்ப மூலிகையில இல்ல சிகப்பு அரிசி. பிரவுன் கலரா இருக்குங்க. பிரவுன் கலர் போங்க போங்க அடுத்த ரகம் போங்க. டைம் ஆயிடும். மணி 10 மணி ஆகிங்க. ஆனா இந்த முறை வந்து ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. போன முறை போனேன், விதை கிடைக்கல. ஆனா இந்த முறை கொடைக்கானல்ல பூண்டின்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மலைவாழ் மக்கள்ல ஒரு 2 ரகம் பயிர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மலையில போயிட்டு இந்த பயணம் பண்ணி இந்த நெல்லுங்களை சேகரிக்கிறதுல அவங்க சொல்ற 2 ரகம் தான் சொல்றாங்க. நம்ம ஜவாது மலையில மட்டும்தான் அந்த நெல்லுக்கான பேர் சொல்றாங்க. ஆனா அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா செல்லு நெல், வெள்ளை நெல், கருப்பு நெல், வெள்ளை நெல், செந்நெல்லு கிடையாது, கருப்பு நெல், வெள்ளை நெல் அப்படின்றாங்க. ஆனா அவரு என்னன்னா பிரத்யேகமா சொல்றாரு, இல்ல என்கிட்ட கருங்குருவி இருக்கு அப்படின்றாரு. அவர் அந்த கருங்குருவி கிட்டத்துல காமிக்கும் போது அது எல்லாத்தையுமே வால் இருக்கு. அது என்னன்றதை இப்ப இந்த வருஷம் போயிட்டு வரலாம் அப்படின்றது ஒரு யோசனை. இவ்வளவு வந்தாங்க, இந்த அளவுக்குலாம் இருந்தாங்க. அவங்க அறுவடை பண்ணாங்க. பொங்கலா கூட போட்டு வச்சு நீங்க என்ன பண்றீங்க பாக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எது சின்னட்டின்னு சொல்லுவாங்க. அது சின்னட்டி அட்டினா நகை. ரொம்ப சன்னமாவே இருக்குது. ஆமா, உங்களுக்கு கிட்டத்தட்ட இது காலாபாத்த சார்ந்து வரும். அது கிடைக்காது. அது அரோமேட்டிக். அது அரோமேட்டிக்ல உங்களுக்கு ஈல்டு எந்த ரகமும் வராது. இது மத்த நிலத்துல விட நம்ம நிலத்துல ஒரு சுத்து பெருசாவே இருக்கும் அந்த நெல்லு. மத்தவங்களதுல கொஞ்சம் சன்னமா தெரியும், இது நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டாவா தெரியும். ஏன்னா இது மண்ணு வட்டத்துல கொஞ்சம் பெருசா வருது. இங்க ஜாஸ்மின் இது அரிசி நீளமா இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் இது கரெக்டான பக்குவம். அறுக்குற நேரம் தான் இது ஒரு கலப்படம் இருக்கு. இதெல்லாம் தனியா பார்த்து எடுத்தோம். வளைஞ்சு போச்சு பார்த்து எடுத்துட்டு தான் இருக்குது. அப்பயும் அப்படியே பரவாயில்ல, நீளமா இருக்கே. மகரந்த சேர்க்கை நெல்லுல தன்மகரந்த சேர்க்கை தான் நடக்கும். சாதாரண சாதம் வேகல்னாக்கா நறுக்கு. இப்போ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அவரைக்காய் இருக்குன்னா அதுல உட்கார்ந்த ஒரு பூச்சி இதுல வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆனா இதுல நடக்கும் கிடையாது. ஆனா இதுலயும் தேனி உட்காருது. நீங்க நினைப்பீங்க இதுல தேனி உட்காரல அப்படின்ட்டு. நான் அதுக்கான போட்டோலாம் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம குழுல பாரம்பரியத்தில் மையம் குழுலயே நான் போட்டிருக்கேன். இதுலயும் அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்சிமம் தேபால் தேப்பையா தான் சொல்லுவாரு, அந்த 9ல இருந்து 10:30க்குள்ள பூக்கும், அந்த டைம் தான் அது பூக்கும், அதுக்கான சீதோஷனெல்லாம் அப்பதான் வரும் அப்படின்ட்டு. அந்த டைம் வந்தீங்கன்னாக்கா தேனி அங்க சுத்தும். அந்த தேனீனா நம்ம பெரிய தேனி எல்லாம் வர மாட்டேங்குது, அந்த கொசு தேனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதுல தேன் எடுக்குது. அந்த டைம்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மட்டும் ஒரு 16 வகையான ஸ்பைடர் எடுத்து வச்சோம் போட்டோ. அவ்வளோ ஸ்பைடர் இதுல வெரைட்டிஸ் இருந்தது. ஆமா, இந்த முறை விதை கொடுக்கணுன்றதுக்காக அந்த கோவிந்தா போக்குன்றத மட்டும் ஃபுல்லா விதைக்கு கொடுக்கறதுக்காகவே பண்ணேன் நான். அது ஒரு ஆமா, அது வந்து ஒரு 150 கிராம் நெல்லுலயே நட்டேன். அது களைப்பு வராது, அது களைப்பே வராது. சிங்கிளா களைப்பு கோவிந்தா போக்கு. அது ஒரு 80% விளைச்சலுக்கு வரும். அதுவும் அரோமேட்டிக் வெரைட்டி தான். 150 கிராம் தான் போட்டிருக்கீங்க. ஆமா, அந்த ஒரு தலை மட்டும் நட்டது. 250 கிராம்ல ஒரு ஏக்கர் நடுறாரு பெருமாள். 150 கிராம்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டி சம்பா கீழே இருக்காங்க பாருங்க, அத விளைஞ்சு நிக்கிறாங்களா அவங்க. கட்டி வெள்ளை அரிசியா சிவப்பு அரிசி? அது வெள்ளை அரிசி கட்டி. ஏன்னா கட்டி சம்பால சிவப்பு அரிசி ஒண்ணு இருக்கு, கட்டச்சம்பான்னு சொல்லுவாங்க. கட்டச்சம்பா வேற, கட்டி சம்பா வேற. இது பேரு எனக்கு சரியா நோட்ல இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். பரவாயில்ல, தெரிஞ்சது மட்டும் சொல்லிட்டே போ. இது வந்து நம்ம கருப்பு கோணி போலயே தான் வருது. அது வாழைப்பு சம்பா. வாழைப்பு சம்பா. அது வாழைப்பு சம்பா. அந்த அங்க வாழைப்பு மாதிரி கொலை நீட்டா வரதுனால வாழைப்பு சம்பா. வெள்ளை அரிசி தான் சாப்பாட்டுக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த முறை நம்ம விதைக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஏக்கர் பண்ணிருக்கோம். அதை பண்ணிருக்கோம்.
கருப்பு கவுனியில இது ஒரு வெரைட்டி. நீங்க அங்க பார்த்தது எல்லாமே விளைஞ்சிருந்தது இல்லையா, இது இப்பதான் கதிர் வாங்குது பாருங்க. இருசாமி இந்த காமிக்கிற இருசாமி ராஜ பாட்டாலியா, ராஜ பாட்டாலியா, பட்டாலியா. இதுவா நம்மளுக்கு அந்த மகாராஷ்டிரா வெரைட்டி. மகாராஷ்டிரா இது இது ஒரு நீ தாராளமா வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு போங்க. நம்ம மட்டும் வச்சிருந்தா என்ன பண்ண போறோம்? 4 இடம் போனாதான் 4 பேர் நட முடியும். எனக்கே ஏதாவது ஒரு ரகம் இதுல ஒரு 10 சென்ட் 5 சென்ட் நடுவுன்னு ரொம்ப ஆசை. எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, பழைய மாதிரி பாக்கணுமா, ஒவ்வொரு இடத்துலயாவது போட்டு காமி அப்படிங்கிறாரு. இது காட்டு பொன்னி, காட்டு பொன்னி, காட்டு பொன்னி, நாட்டு பொன்னி இல்ல, காட்டு பொன்னி. காட்டு பொன்னி நம்ம பாரம்பரிய. இந்த பூச்சிகளாம் ரொம்ப மெனக்கெட்டு பாத்துன்னு கிடக்குறது இல்ல. அவங்க மாட்டின்னு அவங்க வேலையை அவங்க செய்யறத நம்ம அது தொந்தரவு கொடுக்கறது கிடையாது. இது ஏன் ரெண்டுத்தையும் பக்கத்துல நட்டுருக்கேன்னா, இது வேற, ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏதோ வெரைட்டிக்காக நீ அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக, மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கலர் கலரா நடுற அப்படின்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ரெண்டுத்தையும் பக்கத்துல நட்டேன். இது நீங்க உங்க கண்ணாலே நீங்க பாத்துக்கிறவங்க. இது என்ன இதுல வருது, இது என்ன எது சின்னார் இல்ல, கோவிந்தா போகியும் காலாபட்டியும் பக்கத்துல நட்டு வச்சிருக்கேன். காலாபட்டு ரெண்டுமே வேற வேறதான். துளசி வாசனை சிறிய சம்பவம் அதான் இருக்கு பாருங்க. துளசி வாசனை சிறிய சம்பவம் வாண்டட் இருக்கு. இப்ப சாப்பிடுற அரிசி கொடுக்கற அளவுக்கு நீங்க கொஞ்சம் பண்றீங்களா? இல்லம்மா, அதுக்கு தனியா பண்றோம். அதுக்கு ஒரு 6 ஏக்கர் தனி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்பவுமே இதுக்காகவே விட்டுறது. அது ஓகே. இப்ப அரிசியா இப்ப நாங்க எங்களுக்குலாம் வேணும்னா அப்படி வாங்குற மாதிரி சொல்றேன். தாராளமா கொடுக்கலாம். ஒரு 4 வெரைட்டி பண்ணிருக்கோம். இந்த ஹைதராபாத் சைட்ல வைக்கக்கூடிய நம்ம பாஸ்மதி யூஸ் பண்றாங்க இல்லையா சமையலுக்கு, அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற பாஸ்மதி அந்த பாஸ்மதி தான். ஹைதராபாத் பாஸ்மதின்றது அந்த அவங்க இந்த ஸ்பெஷலா அந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல், அந்த ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஸ்பெஷலா யூஸ் பண்ணக்கூடிய ரகம் அது. பாஸ்மதியில கிட்டத்தட்ட அது இருக்கு ஒரு 40-50 ரகத்துக்கு மேல பாஸ்மதியில மட்டும் இருக்கு. நம்ம மேக்சிமம் எதையுமே பாத்துங்க ஐயா, மருத்துவ குணத்தோட எதையுமே அணுகிறது கிடையாது. சாப்பிட்றத நம்ம இது அரிசினா என்னப்பா பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, அதை மட்டுமே நாங்க பேசுவோம். தவிர அதை மருத்துவ குணம்ன்றது இதை இப்போ நம்ம ஒரு நெல்லுக்கு சொன்னோம் இது மருத்துவ குணம் இது இருக்கு அப்படின்ட்டு. அது ஏன் சொல்றோம்னாக்கா அது ஆதாரபூர்வமா இருக்கு, அதனால நம்ம தைரியமா சொல்றோம். ஆதாரபூர்வம் இல்லாத நம்ம இந்த வாட்ஸ்அப்ல வர இது பல்லுக்கு உறுதி, எலும்புக்கு உறுதி, அது சாப்பாடு, அவ்வளவுதான். அது மட்டுமே தான் நம்ம பேசுவோம். எப்பயும் ஐயா நீலஞ்சம்மான்றது அதுவே நிறைய இடத்த மருவி போயிடுச்சு. அது நீலஞ்சம்மான்றது கருப்பா இருக்கும், ஒரு மாதிரி சாம்பல் கலந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு அது 180 நாள் 190 நாள் வரும். ஆனா இப்போ இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய நீலஞ்சம்பாலாம் பாத்தீங்கன்னா 140 இருந்து 150 நாளுக்குள்ள விளைஞ்சிருது. வெள்ளை அரிசி. ஆனா நீலஞ்சம்பான்றது சிகப்பு அரிசி. நீலஞ்சம்பா சிகப்பு அரிசி, வெள்ளை அரிசியா தான் இப்போ உலாவிட்டு இருக்கு. அப்படியே போயிடலாம். நீலஞ்சம்பா நிறைய இடத்த வெள்ளை அரிசியா கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாஸ்மதி, இது ஹைதராபாத் பாஸ்மதின்னு சொல்லுவாங்க. இது குச்சி புல்லுன்னு சொல்லுவாங்கங்க. அத ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டாவது அது உள்ள ஆளுங்க குடும்பம் இருக்கிறத பார்த்துட்டு சரி அவங்களையும் தொந்தரவு பண்ணி நம்மளையும் தொந்தரவு படுத்திக்கணும் அப்படின்னு விட்டுட்டேன். அது பில்லு, அது ஒரு பில்லு வெரைட்டி. உள்ள குடும்பம் இருக்காங்க. அவங்களும் நம்ம தொந்தரவு பண்றதில்ல, நாங்களாம்
வியாபாரத்துக்கு கமர்ஷியலாக போகிறது அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஓ. அங்கே ஒரு 4 ஏக்கரை பண்ணியிருக்கோம். ரொம்ப இன தூய்மையோட கொடுக்கணுன்றதுக்காக சீரக சம்பா பண்ணியிருக்கோம். அது இப்போ டைம் இருந்தால் நான் பண்ணியே காமிப்பேன். அங்கே இருக்குது ஒரு 10 கட்டு அளவுக்கு இருக்குது. அந்த விதைக்கு அடிக்கிற ஃபோர்ஸு எப்படி நம்ம மாற்றணும். இப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா மேலே நடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அது விரலில் இந்த விரலில் நட்டிங்கன்னா ஆழ போகாது. இந்த விரலில் எடுத்து நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விரலில் சொருனின்னா சேத்துல இந்த அளவுக்கு சொருவிடும், இது வரைக்கும் போகும். இதில் சொத்திங்கன்னா இன்னும் அதிகமாக போயிடும். இதில் நட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வட்டமே நிற்கும். எங்க இப்போ இது எல்லாமே வந்து எங்க லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டம்மா மட்டும்தான் கூட. மிச்சதெல்லாம் எங்க நந்தகுமார் அண்ணா, லோகு, துஞ்சுகுப்பம், ஜெகதீஷ் அண்ணன், இது எல்லாமே மேலோட நட்டது. 1 இன்ச் இருக்குமா? எல்லாமே 1 இன்ச் 1.5 இன்ச் வருமா? அவ்வளோலாம் போகாது. அவ்வளோதான் 1 இன்ச் தான். நாற்று விட்டு நட்டது. நாற்று விட்டது 1 வாரம் விட்டோம் போட்டிங்கனாலும் அது நேராக யாருக்கிட்ட வந்து சேரணுமோ அங்கே சேர்ந்தோம். இங்கே இருக்கவங்க எல்லாமே ஜென்யூனா. அதுக்காக வந்து அந்த பணத்தில் வந்து நல்ல ஒரு வலுவான ஆளுங்கன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லாமே வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கின்ற மாதிரி இருந்தாலும் இது நமக்கான, இது எனக்கான காசு கிடையாது. சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். அறநெறி எல்லாத்துலயுமே இருக்கும். பகிர்வுல இருக்கும், நிகழ்வுல இருக்கும், எல்லாத்துலயுமே அறநெறி இருக்கும். அறநெறியோட நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். வேற எதுவும் பெருசா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவையில்ல. அறநெறி அவ்வளவுதான். இங்க ஒரு தட்டு நான் தட்டிட்டு அந்த நெல்லை தனியை தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதே எடுத்துமே நான் தூரம் ஒரு இடத்த தட்டி அதை சுத்தம் பண்ணி எடுக்கணும். இதை தனி நான் சுத்தம் பண்ணி எடுக்கணும். இதை நான் விதைக்குன்னு காய வச்சு பக்குவமாக எடுத்து வைக்கணும். இது நான் வீட்டு கமர்ஷியலுக்கு எடுத்து வைக்கணும். இது எவ்வளோ வேலை இருக்குது இல்லையா, அந்த வேலைக்கு தான் காசு கேட்குறேன். இப்போ ஒருத்தர் ஒரு கூலியால் செய்கிற வேலையை நான் 3 பேர் வச்சா தான் அதை செய்ய முடியும். ஆனால் வந்து உங்களுக்கு அது ஈல்டில் உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்கும். அந்த பயிரோட ஈல்டில் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக வரும். காஸ்ட்டுக்கான ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து விதை கூடுதலாக விற்றாங்க காசு. அது சொன்ன அவங்க எல்லாம் இப்படி அவங்கள நான் இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதால அவங்களுக்கு வர அந்த கூலி, அந்த லேபர் சார்ஜுக்கு தான் அவங்க எக்ஸஸாக வைக்கிறாங்க. இந்த ரத்தசாலிலாம் பார்த்தீங்கன்னா 100% இன தூய்மையோட கொடுப்பாங்க. நீங்கள் வேற இடத்த வாங்கினீங்கன்னாக்கா அங்கே ஒன்று கதிருவாங்க, இங்கே ஒன்று கதிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் சுத்தமாக இன தூய்மையான ஒரு நெல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு கதிர் இந்த மூலையில் 1 கதிர் வாங்கிடுச்சுனாக்கா அடுத்த 8 நாள் அதிகபட்சம், அதுக்கு அடுத்த 8 நாள் அண்ணனுக்கு தெரியும், அதுக்கு அடுத்த 8 நாளில் நிலம் ஃபுல்லாக கதிராக இருக்கும். அதான் வந்து நம்ம விதை, நீங்கள் அதில் தத்து விதை இருந்தாக்கா அது முன்ன பண்ண கதிருவாங்க. அந்த தத்து விதை கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலை. யூனிஃபார்மாக இருக்கும்டா ஒவ்வொரு ஸ்டேஜுமே. வெறும் இப்போ இது மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். விதை பிடிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரே நாளில் கிடையாது, அதுக்கு தான் 8 நாள் டைம். அதுக்குள்ள எல்லாமே கதிர் பிடிச்சிட்டாங்க. மற்ற நம்ம நம்ம இந்த மாவட்டத்து ரகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கு. நம்ம நெல்லுங்க அடர்த்தி அதிகமாக இருக்கு. பெரும்பாலும் மானாவாரிகள் தான் எங்க பக்கம். மானாவாரினா தண்ணி இல்லாம ஈரத்துல வச்சு விட்டாங்கன்னா மழை நம்பியே வராது. சேரா இருக்காதுமா, சேர் இருக்காது. சேர் இருக்காம அப்படியே நம்ம உளுந்தெல்லாம் விதைச்சு அந்த மாதிரி அதான் மானா கொஞ்சம் பயிர் மாதிரி பண்றது, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு 1/2 கிலோ தாங்கண்ணா விதை காசு. இல்லை அவ்வளோலாம் இருக்காது. மானாவாரி நெல் நிறைய இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். கிடைச்சாலும் அதை பண்ணிக்கலாம். நீங்க இது கொஞ்சம் முத்தட்டும், நான் எடுத்து தரேன். இருக்கிறது எல்லாமே எதுவுமே வந்து மானாவாரியில் வராதுன்னு சொல்ற நெல் எதுவும் கிடையாது. எல்லாமே மானாவாரியான நெல்லுங்க தான். ஏன்னா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை. தண்ணினால ஒருத்தர் சண்டை போட்டுன்னு அடிச்சுக்கின்னு சேவினா வைக்கிற அளவுக்கு போறாங்க. குழி அடிச்சா நல்லா வரும். குழி அடிச்சானா நம்ம நடக்கும்போது கால்ல கொஞ்ச நேரம் குழி ஊதுது இல்லையா, அதுல கொஞ்சம் தண்ணி நின்னாலே போற நெல் விளைஞ்சிரும். மழை தண்ணி கொஞ்சம் நல்ல குழி அடிச்சா அருமையான நெல். இங்க நம்ம குரூப்ல இருக்கு, வாங்கிக்கலாம். வாடன் சம்பா இப்ப முடிச்சிட்டு இருக்கணுமே, இது முடிஞ்சிச்சு. முடியாது, குழி அடிச்சா பிரமாதமா தான் இருக்கு. கூட கேக்குறீங்களா? இப்ப இல்ல, இப்ப தை மாசம் வந்து என்ன போடலாம்னு அத கேட்டுக்கிறேன். குழி அடிச்சா நல்லா இருக்கும். குழி அடிச்சான்னு போடலாம். அதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லையா? தண்ணி அதிகம் தேவையில்லை. நீங்க வந்து அந்த கேழ்வரகுலாம் எப்படி தண்ணி பாய்ச்சுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி காய்ச்சினாலே போதும். வந்துடும். உங்களுக்கு தண்ணியே இல்லைன்னா கூட வீக்லி காலையிலயோ இல்லை சாயங்காலமோ காலையில ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நெல் விளைஞ்சிடும். ஓகே, நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், குளிப்பாட்டணும். சரி, உங்க நோட்டு கொடுங்க, நான் சிலது எழுதிக்கிறேன்.
இந்த நெல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஏப்ரல் மே வாக்கில் வாங்க. அப்போ வந்து விதை பகிர்வு இருக்கும். இந்த வருஷம் விதையை வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுல பண்ண இந்த முறை தொடர்பு சொல்லிடுங்க, அப்படி குறிச்சிட்டு 88 ஒரு நிமிஷம் உங்க நம்பர் இங்க இருக்குதானே? 25 83 96 67. திருப்பி சொல்லுங்க. 88 88 25 25 83 83 96 96 67. கார்த்திகேயன் லாடவரம் 67